ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாக்ஸ் நகர் தமிழ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கான இன்கம் டேக்ஸ் ரிட்டனை இப்போ ஃபைல் பண்ண முடியுமான்னு நம்ம சப்ஸ்கிரைபர் சில பேர் கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் தான் இந்த சேனலில் நம்ம சொல்ல போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் தான் நான் எப்போனா வீடியோ போடுறேனோ உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் வீடியோவை பார்க்கலாம். அப்புறம் உங்களுக்கு ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ், டிடிஎஸ், இஎஸ்ஐசி, இபிஎஃப் இது ரிலேட்டடாக சர்வீஸ் தேவைப்பட்டாலும், இது ரிலேட்டடாக உங்களுக்கு கிளாஸஸ் தேவைப்பட்டாலும் நாங்கள் ரெக்கார்டட் கிளாஸஸாகவும் ஆன்லைன் கிளாஸஸாகவும் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் உங்களுக்கு உடனே பண்ணி கொடுக்குறோம். அதனால் டிஸ்பிளே தெரியுற அந்த நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள். நாங்கள் மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் இருக்கோ அதை விட நீங்கள் கம்பேரிட்டிவ் நீங்கள் பண்ண வேணாம். ஸோ அதை விட பெஸ்ட்டான ப்ரைஸ்க்கு நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு 3 இயர்ஸ்க்கான இன்கம் டேக்ஸ் ரிட்டனை இப்போ கரண்ட் இயரில் பண்ண முடியுமான்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். பண்ண முடியுமா அப்படின்ற கேள்விக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா, எஸ், கண்டிப்பாக பண்ணலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு யாரெல்லாம் எலிஜிபிள்னு சொல்லி பார்க்கலாம். யார் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சேலரிடு எம்ப்ளாயாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சர் சர்வீஸெலாம் கூட இருக்கலாம். ஸோ இந்த ப்ரொஃபஷன் யார் சேலரிடு பர்சனாக இருந்தால் நீங்கள் இந்த செக்ஷனுக்கு எலிஜிபிள். இது எந்த செக்ஷன் கீழே பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஐடிஆர்யூ அண்டர் செக்ஷன் 139/8A இந்த செக்ஷன் கீழே தான் இதை நம்ம ஃபைல் பண்ண போகிறோம். இந்த ஐடிஆர்யூ அதாவது அப்டேட்டட் ரிட்டர்ன் அண்டர் செக்ஷன் 139/8A இந்த செக்ஷன் கீழே யார் யாரெல்லாம் ஃபைல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த குறிப்பிட்ட ஃபினான்ஷியல் இயரில் ஃபைல் பண்ண மிஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் ஃபைல் பண்ணலாம். அல்லது அந்த ஃபினான்ஷியலில் நீங்கள் ஃபைல் பண்ணியிருந்து நீங்கள் உங்களுடைய இன்கம்மை ப்ராப்பராக டிக்ளேர் பண்ணாமல் இருந்தாலும் நீங்கள் இந்த செக்ஷன் யூஸ் பண்ணி ஃபைல் பண்ணலாம். இல்லாட்டி உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஏதாவது நோட்டீஸ் வந்திருந்தாலோ, இல்லை இ-கேம்பெயினில் அந்த மாதிரியான இடத்துலேருந்து உங்களுக்கு நோட்டீஸ் வந்திருந்தாலோ அதுக்காகவும் நீங்கள் இந்த செக்ஷனை யூஸ் பண்ணி அப்டேட்டட் ரிட்டனை ஃபைல் பண்ணலாம். அது லாஸ்ட் 3 இயர்ஸ்க்காக நீங்கள் ஃபைல் பண்ணலாம். இந்த ஐடிஆர்யூ அப்டேட்டட் ரிட்டன் ஃபைல் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சேலரி பர்சனாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஃபார்ம் 16 இருக்கணும். அலாங் வித் உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் அண்ட் பே ஸ்லிப் இது 3 இருக்கணும். இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி, இல்லை உங்களுக்கு ஜிஎஸ்டி இல்லாட்டி உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட், இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற டிரான்சாக்ஷனுடைய டீட்டெயில்ஸு இதெல்லாம் கொடுத்து நீங்கள் யார்கிட்ட ஃபைல் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு கொடுத்தாங்க அவங்க உங்களுக்கு ஃபைல் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்த கேள்வி இது எத்தனை வருஷத்துக்கு ஃபைல் பண்ணலாம்? இப்போ நம்ம இருக்கிற ஃபினான்ஷியல் இயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2024-25. இப்போ இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு அப்டேட்டட் ரிட்டர்ன் தேவைப்படாது, நார்மல் ரிட்டர்னாகவும் நீங்கள் ஃபைல் பண்ணலாம். இதோடைய ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர் சொல்கிற 2022-23 அதாவது அசஸ்மெண்ட் இயர் 23-24க்கு நீங்கள் ஃபைல் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியல் இயர் 2021-22 அதாவது அதோடைய அசஸ்மெண்ட் இயர் 2022-23 இதுக்கும் நீங்கள் ஃபைல் பண்ணிக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், இப்போதைக்கு நம்ம 2 இயர்ஸுக்கான அப்டேட்டட் ரிட்டர்ன் தாராளமாக ஃபைல் பண்ணலாம். ஒன்று ஃபினான்ஷியல் இயர் 21-22க்கு நம்ம ஃபைல் பண்ணலாம். அனதர் ஃபினான்ஷியல் இயர் 22-23 வரை நம்ம ஃபைல் பண்ணலாம். அதாவது 2021 23 வரை ஃபைல் பண்ணலாம். 2020-21 அப்டேட்டட் ரிட்டர்ன் டேட் 31 March 2024 முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் அதை நம்ம ஃபைல் பண்ண முடியாது. இப்போதைக்கு நம்ம 2 இயர்ஸுக்காக மட்டும் இப்போ ஃபைல் பண்ணலாம். இப்போ இந்த ஃபினான்ஷியல் இயருடைய டியூ டேட் முடிஞ்சிச்சுன்னா, அதாவது இந்த டியூ டேட் எப்போ முடியும்னு பார்த்தீங்கன்னா 31 July 2024 முடியும். அதோடைய வித் பீலேட்டட் ரிட்டர்ன் 31 December 2024 முடியும். ஸோ அது முடிஞ்சவுடனே இதோடைய அப்டேட்டட் ரிட்டர்ன் இந்த கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் அப்டேட்டட் ரிட்டர்னும் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, அதனால் யாரெல்லாம் அந்த குறிப்பிட்ட ஃபினான்ஷியல் இயரில் உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை ஃபைல் பண்ண மிஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் ஃபைல் பண்ணிக்கலாம் இந்த செக்ஷனை யூஸ் பண்ணி. ஸோ இந்த ஃபைலிங் ரிலேட்டடாக டவுட் இருந்தாலும், இல்லாட்டி உங்களுக்கு ஃபைலிங் ரிலேட்டட் சர்வீஸ் நம்மளுக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் எனி டைம் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். அப்புறம் நீங்கள் இந்த அப்டேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய ஃபினான்ஷியல் இயர் 2022-23 ஏதாவது டிடிஎஸ் டிடெக்ட் ஆகி அந்த டிடெக்டான அமௌண்ட்டை ரீஃபண்டுக்காகவோ கிளைம் பண்ணி எடுக்கிறதுக்காகவோ ஃபைல் பண்ண இந்த செக்ஷனை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ரீஃபண்ட் அமௌண்ட் உங்களுக்கு கிளைம் ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் பர் த ரூல்ஸ் இந்த அப்டேட்டட் ரிட்டனை நீங்கள் ரீஃபண்ட் கிளைமுக்காகவோ இல்லை லாஸஸை காமிக்கிறதுக்காகவோ நில் ரிட்டனுக்காகவோ ஃபைல் பண்ண முடியாது. சப்போஸ் யாராவது உங்களை அப்ரோச் பண்ணி
நான் ப்ரீவியஸ் 3 இயர்ஸ்க்கான ரிட்டர்னை வந்து உங்களுக்கு கிளைம் பண்ணி தரேன்னு சொல்லி கேட்டாக்கா கண்டிப்பாக போகாதீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் இயரில் வந்து இன்கம் வந்து அதிகமாக இருக்குது, நான் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா தாராளமாக நீங்கள் ஃபைல் பண்ணிக்கலாம். நீங்கள் டிடிஎஸ் கிளைம் பண்ணலாம் கூட நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸை வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த அப்டேட்டட் ரிட்டனில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்டேட்டட் ரிட்டனை நீங்கள் வந்து நில் ரிட்டனாகவோ இல்லது ரீஃபண்டுக்காகவோ லாஸஸ்க்காகவோ ஃபைல் பண்ண முடியாது. நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். இது ஃபைல் பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 1000 ரூபீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய இன்கம் வந்து பிலோ 5 lakhsக்குள்ளே இருந்துச்சுன்னா, ஆனுவல் இன்கம் வந்து 5 lakhsக்குள்ளே இருக்கிற பட்சத்தில் 1000 ரூபீஸ் வந்து லேட் ஃபீ வந்து கவர்மெண்ட்டு கட்டணும். இதுவே மோர் தென் 5 lakhsக்கு மேலே இருக்குன்னா 5000 ரூபீஸ் வந்து லேட் ஃபீயாக கன்சிடர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் 5000 மேலே போகிற இன்கமுக்கு அடிஷ்னலாக 25% வந்து இன்ட்ரெஸ்ட்டாகவும் கால்குலேட் ஆகும். அதையும் நீங்கள் வந்து கவனத்தில் வச்சு. இந்த 1000 ரூபீஸ் எதுக்காக சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நீங்கள் ஃபைல் பண்ண மிஸ் பண்ணதால் அது ஒரு லேட் ஃபீ, ஒரு ஃபைனாக வந்து கன்சிடர் ஆகுது. இந்த அப்டேட்டட் ரிட்டனை கட்டாயம் நீங்கள் வந்து ஃபைல் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இதை பற்றி தெரிஞ்சுக்க முன்னாடி இதோடைய பெனிஃபிட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சேலரி பர்சனாக இருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு லாஸ்ட்டு ஒரு 2 or 3 இயர்ஸ்க்கு வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டனை வந்து ஃபைல் பண்ணாமல் விட்டுருந்தீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த இயரில் வந்து உங்களுக்கு வந்து இன்கம் வந்து பிலோ டேக்ஸபிள் இன்கமுக்குள்ளேயும் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஃபைல் பண்ணுமா கேட்டிங்கன்னா, கட்டாயம் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. இருந்தாலும் பண்ணால் வந்து உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் பெனிஃபிட்டாக இருக்கும். எந்த வகையில்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் ஏதோ பர்சனல் லோனோ பேங்க்கை வந்து லோனுக்காக அப்ரோச் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு இன்கம் சர்டிஃபிகேட்டாக வந்து கன்சிடர் ஆகும். அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபாரின் போகிறீங்க, விசா அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து இந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டனை காமிக்கிறது மூலிமா உங்களுக்கு விசாவுக்கும் டாக்குமெண்டேஷனாக யூஸ் ஆகும். இந்த அப்டேட்டட் ரிட்டர்ன் வந்து சேலரிடுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா, நான் சேலரி பர்சனாக இருக்கிற பிஸ்னஸ் பீப்புள், அப்புறம் வந்து ப்ரொஃபஷ்னல்ஸு, என்டர்ப்ரனர்ஸ் இந்த மாதிரியான துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த அப்டேட்டட் ரிட்டர்ன் வந்து யூஸ் ஆகும். எந்த வகையில்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருப்பீங்க, பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்காக லோனை வந்து அப்ரோச் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் லோன் அப்ரோச் பண்ணும்போது பேங்க்கை நாடும்போது பேங்க்கும் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸ்க்காகவோ இல்லை 2 இயர்ஸுக்காக ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கான காப்பி வந்து உங்கள்கிட்ட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸை தேடாமல் முன்கூட்டியே நீங்கள் வந்து உங்களுடைய இன்கம் எவ்வளோ இருக்குது அதை வந்து பேஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் அப்டேட்டட் ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் முன்னாடியே வந்து நீங்கள் ஃபைல் பண்ணுறதுனால நீங்கள் லாஸ்ட் டைமில் வந்து நீங்கள் ஃபைல் பண்ணும்போது அந்த வந்து கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் வந்து ஃபைல் பண்ணுற நிலைமை வந்து உங்களுக்கு ஏற்படாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயரில் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அதை கேம்பெயின் வந்து நோட்டீஸோ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஃபேக் டிடக்ஷன் செக்ஷன் 133/6 இந்த மாதிரியான செக்ஷனில் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து நிறைய டேக்ஸ் பேருக்கு வந்து நோட்டீஸ் வந்துச்சு. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த ITRU அப்டேட்டட் ரிட்டனை யூஸ் பண்ணி அவங்க ஃபைலிங்கை வந்து ரிவைஸ் பண்ணாங்க. ஃபைல் பண்ணாதவங்க ஃப்ரெஷ்ஷாக ஃபைல் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலையில் நீங்கள் வராமல் முன்கூட்டியே உங்களுடைய இன்கம் எவ்வளோ, நீங்கள் இந்த ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணியிருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை சேலரி மினிமம் சேலரியே வாங்கியிருக்கலாம், இல்லை டிவிடெண்ட் இன்கமாக இருக்கலாம், இல்லை பென்ஷனாக இருக்கலாம், ரெண்ட் அண்ட் இன்கம் கூட நீங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கலாம். ஸோ எந்த காரணத்துக்காகவும் நீங்கள் வந்து இந்த அப்டேட்டட் ரிட்டனை யூஸ் பண்ணி தாராளமாக ஃபைல் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நம்ம இன்கம் டேக்ஸ் இப்போ ஃபைல் பண்ணோம், வருஷம் ஃபைல் பண்ணணுமான்னு கேள்வியும் நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஸோ அதுக்கான சுச்சுவேஷன் வந்து கண்டிப்பாக ஏற்படாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இன்கம் வந்து எக்ஸம்டட் லிமிட்டட்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் கட்டாயம் ஃபைல் பண்ண வேண்டிய அவசியமே ஏற்படாது. இல்லை நீங்கள் பேங்க் ட்ரான்சாக்ஷன் அதிகமாக இருந்து உங்களுடைய இன்கம் வந்து எக்ஸம்ஷன் லிமிட்டை தாண்டி இருக்குன்னா கட்டாயம் நீங்கள் ஃபைல் பண்ணுறதுல நல்லது தான். எனிவே நீங்கள் வந்து நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணதுக்கான முக்கிய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த டேக்ஸ் பேயர் நிறைய பேர்கிட்ட இருந்த இந்த கேள்வி, லாஸ்ட்டு 3 இயர்ஸ்க்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணலாமா கூடாதா, ஃபைல் பண்ணால் என்ன பண்ணணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம வந்து மேக் பண்ணோம். ஸோ அதோடைய நோக்கத்தையும் நம்ம பூர்த்தி செய்துட்டோம்னு நம்புகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த அப்டேட்டட் ரிட்டர்ன் ITRU ஃபைல் பண்ணுனாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். அதில் டிஸ்பிளேல நம்ம நம்பர் கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய கொரியும் நீங்கள் கேட்கலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த டாக்ஸ் நகர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.